ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மணி 4 o'clock. நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்க முடியாது. லெட்ஸ் கோ ஒர்க் அவுட். ஜாகிங் போகலாம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூலேஸ் கட்டுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி சூலேஸ் 10 வயசில் ஆரம்பித்தேன். அது அப்படியே பழகிருச்சு. இதுவும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வியூஸ். 4:22 ஜாகிங் போகலாமா? எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஓட போகிறோம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஜாகிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாகிங் போகணும். வார்ம் அப் பண்ணணும். அப்புறம் ஜாகிங் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பிளான் 13 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் நம்ம ஓட போகிறோம். லெட்ஸ் ட்ரை. எங்கெங்கே வெளிச்சிருக்கோ அங்கங்கே நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பாய். வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். ஓடலாங்களா? இன்றைய இலக்கு 13 கிலோமீட்டர். லெட்ஸ் கோ. இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம். மூணு கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அடுத்து எஸ்எம் பிரிட்ஜுக்கு போகிறோம். எஸ்எம் வேவ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அந்த வழியாக போகலாம். மேக்ஸிமம் நான் போகிற ரோட் ஃபுல்லாக கிட்ட தாங்க இருக்கும். எங்கெங்கே வெளிச்சிருக்கோம் அங்கங்கே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வேவ் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். சிஎம் பக்கத்தில் இருக்குது வேவ் பிரிட்ஜு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஆடியோஸ் பாய்ஸ் பாருங்கள். அப்படி டாக்ஸ். ஓகே, டாக்ஸ் நிறையா இருக்குது. நம்ம சேஃப்டியாக முக்கியம். டாக்ஸ் ஒன்றும் பண்ணல, தப்பிச்சாச்சு. நம்ம அடுத்த 4 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். இப்போ மோஸ்ட் அவாய்டட் மூமெண்ட் going to come. That is, I'm going to running in Bypass Road, my favorite road. உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அங்கே வெளிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. பைபாஸ் ரோடு வந்துட்டோம். ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. நம்ம டாப்பில் போனால் தான் வெளிச்சமாக இருக்கும். ஓடுவோம். ஹைவே பெட்ரோலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓடு 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 ஓடு. அப்படி வண்டி வருது. இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். எஸ், ஹாய், ஜாலியாக இருக்கு இருக்கு. இப்போ 6 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த நம்ம 7 கிலோமீட்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். பைபாஸில் வர என்றைக்குமே ஜாலியாக இருங்க. சேஃப்டி முக்கியம். சேஃப்டியாக இருங்க. சேஃபாக ஓடுங்க. சைடில் ஓடிங்க. முடிஞ்சளவுக்கு ஒயிட் ட்ராக் உள்ள ஓடிங்க. அதான் சேஃபாக இருக்கும். ஓகே, 8 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ 9 கிலோமீட்டர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். இங்கே நான் கிட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே தான் ஒர்க் அவுட் ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ செஷன், ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இங்கே தான். இந்த வேவ் பிரிட்ஜில் போக போகிறோம். செகண்ட் வேவ் பிரிட்ஜ். எப்படி தான் யூடியூபர்லாம் ஓடிட்டே பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்பீடாகவும் பேச இது கொஞ்சம் பண்ணி கேட்காது. ஓடுற பாதையில் மேக்ஸிமம் நான் மட்டும் தான் ஓடுவேன். யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப early morning ஓடுவேன். 4 o'clock போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். early morning ஓடுறது ரொம்ப நல்லா இருக்கும். மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மங்களா ரோடு மேம்பாலம். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். மங்களா ரோடு வேவ் பிரிட்ஜ். இப்போ ஆல்மோஸ்ட் 9 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். டைம் இப்போ 5:15 வருது. இப்போ மங்களா ரோடு வேவ் பிரிட்ஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க வேவ் பிரிட்ஜுக்கு போகலாம். அது கும்மி இருட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கு. எதுவுமே இருக்காது ரைட்லாம். கொஞ்சம் உங்களுக்கு பெரிய நினைக்கிறேன். நம்ம இருட்டில் ஓடி பழகிடுச்சு. நான் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது தான். பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டாக்ஸ், ஸ்னேக்ஸ் எல்லாம் பழகிடுச்சு. மோட்டிவேஷன் கைட்ஸ் பாரு.
அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. பாய். என்னோட வாழ்க்கையில் மெயின் கோலே பிளான் இட், டூ இட், ஃபினிஷ் இட். என்னையே முடிதல் வேண்டும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்க்கையில் டெஃபினட்டாக கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்மளோட டார்கெட் அடைய முடியும், ஜெயிக்க முடியும். 11 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அடுத்தது அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்ல இருட்டாக தான் இருக்கும். அடுத்து நம்ம ஃபினிஷிங் லைன் போகிறோம். 13 கிலோமீட்டர் போய் ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து போனால் 12 கிலோமீட்டர் ஆன் கோயிங். நம்ம மோட்டிவேஷன் கைஸ்லாம் கற்றுறாங்க. நம்ம கச்சா மோட்டிவேட் ஆகுது. லெட்ஸ் கோ. ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போகிறேன், ஃபினிஷ் பண்ண போகிறேன். 13 கிலோமீட்டர் டைம் கரெக்டாக இப்போ ஒரு பேக்கரியில் பார்க்குறோம். 5:30 ஆகுது. 5:35 முடிச்சிடும் நம்ம டார்கெட்டு 13 கிலோமீட்டர். ஹாய் வியூவர்ஸ், நம்ம 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். எப்படி ஒரு வகையில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நான் ஸ்டாப்பாக. அடுத்து ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம், சாரி வாக்கிங் போயிட்டுருக்கோம். நம்ம ஜாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணோம். ஏன்னா நம்ம பாடி கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படும். சடனாக நிற்கக்கூடாது. 13 கிலோமீட்டர் முடிச்சுட்டேன். இப்போ வாக் போயிட்டுருக்கேன். வாக் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ண ஒரு 5 மினிட்ஸு. அப்புறம் போய் குளிச்சுக்கலாம், ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். போஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறேன். இப்போ போஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். அது கண்டிப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள் என் சேனலுக்கு. நான் மேலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய தரேன். தேங்க்யூ. ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரெச்சிங் முடிச்சாச்சு. இப்போ டைம் 5:50. வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன். ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது எனக்கு. குளிச்சுட்டு கடைக்கு வரணும். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு ரன் பண்ணுங்காட்டி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டு. இல்லைனா 1 hour 10 மினிட்ஸில் முடிச்சிருப்பேன்.